வரவேண்டுமா? அந்த மாமனிக்காரனுக்கு வரவேண்டுமா? ஆமாம்மா. அந்த இளமைக்காரனுக்கு வரவேண்டுமா? ஆமாம்மா. யார் வரவேண்ட வேண்டும் உனக்கு? என் கூட்டுக்காரர் வர வேண்டுமா? அந்த மாமனிக்காரனுக்கு வர வேண்டும்? ஆமாம்மா. அந்த ஆவிக்கு வருவார்.
कूद मारा वैसा पटे अपन बोला ये डब्बा बहुत दिखेगा ये तो कैसे दिखेगा ये चलो दे ये तक में बड़ा सी बात है बाबा को मांगने न निकले पटे अब ये तंगवे இது அப்போட வாழ்க்கையை நினச்சி பார்த்து எனக்கு வேதனை பார்க்க வந்துட்டு நிம்மதிலாம் கதியில் போட்டு அக்கா பெரியக்கா அக்கா அக்கா என் மாசம் அக்கா 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 என்னோட பாப்பா இருக்கீங்க என்னோட பேச வந்துட்டீங்க எங்கள் அம்மா சுற்று வந்து பார்த்து சந்தோஷம் கதியில் மாறிட்டேன் அக்கா அக்கா மாமா எங்க மாமா 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 வேலையில் வெட்டியில்லை சந்தோஷம் இல்லை நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தில் வாங்கிட்டு நான் கடைப்பிடிக்கிறேன் கீழே போனேன் நிம்மதி வந்து வேலை வெட்டு சரியா வேகலாக்கா அக்கா 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 என்னோட பேர் ஆசை வந்தா நான் பார்த்துக்கட்டி இது எங்கள் அக்காங்களை 2 பேரையும் நான் உயிரோடு வாழ வச்சு பார்க்கலையே என்னை சாவடிச்சு பார்த்துக்கோங்களே எனக்கு மனசு வேதனையா நெருக்கிறது வருதாப்பே வாழ வச்சு பார்க்காது நம்மளை சாவடிச்சு இதை நம்ம தள்ளியை எடுத்து பத்து பேர் மனசு கவலை மாமா என்ன மாமா எங்கே எங்கள் பசங்க மங்களா 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 ஓய் இந்த மாமனை பார்க்க வந்துருக்கீங்க எவ்வளோ கோத்தைங்க இருந்தாலும் உங்களை தேடி வரது இல்லையா
உன்னை வேலைக்கு போய் நிம்மதி நான் கதையில் ஆளாயிட்டேன். என்ன பட்டு அம்மா ஏ பட்டு என்னடா அம்மா உனக்கு தாய் இல்லை, தகப்ப இல்லை, ஒற்றார் இல்லை, பெற்றோர் இல்லை, எல்லாமே நான் தான் சொல்லி நடத்தி என்னோட வாழ்ந்துட்டேன். என் 2 மக்களையும் எடுத்து சந்தோஷம் இல்லை கதையில ஏதோ எங்கள் மாமா கையில் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டு மாமா மாமா இந்த மச்சான பார்க்க வந்துட்டேன் மாமா. இந்த மச்சானோட ஆறுதல் கேட்க வந்துட்டேன். எந்த நிலைமைக்கு விட்டுட்டு போயிட்டு பத்திய மாமா. என் நஷ்டம் எல்லாமே நிம்மதி இல்லா கதையில போய் சேர்ந்துச்சு. என்னோட செல்வாக்கு சந்தோஷம் கதையில இறந்துச்சு. இது வேலைய வேடிக்கை அத்தனையும் காட்டுச்சு மாமா. மாமா நான் சாப்பிட்டது கூட எங்க அப்பா தான் வந்தான் மாமா. எந்த நிலைமையும் பிரகாரம் அந்த காடாவே இல்லை மாமா. அந்த காடெல்லாம் வனவாசம் ஆயிடுச்சு. அக்கா பெரியக்கா சின்னக்கா என்னை பார்க்க வந்துட்டு எதுக்கு தன்னை தனியா போய் நிற்கிறீங்க? என்ன வாடகை தரேன்னா நாத்த வருதா? இவ்வளவு நாள் படுத்திருந்தேன். அங்கிருந்து போய் பார்த்து சந்தோஷம் கதையில் ஆளாயிடுச்சு. அதனால வாட வருதா? அதனால தள்ளி போயிட்டீங்களாக்கா சின்னக்கா? என் பாசமில்லாக்காங்களே என்னைக்கு பார்க்க வருவேன். போன வருஷம் இந்த நேரம்லாம் உயிரோடு இருந்தேன். இந்த வருஷம் இந்நேரம்லாம் நான் இல்லாத போய் சேர்ந்துட்டேன். எங்க அக்காங்களுக்கு நோம்பு பலகாரம் எடுத்துன்னு போய் தருவேன். என் வண்டியெல்லாம் காலியா இருக்கு. என் பசங்களை உட்கார வச்சுட்டு போவேன். என் பஞ்சாதி உட்கார வச்சுட்டு போவேன். என்ன போதையில் இருந்தாலும் நான் சண்டைதான் இருந்தான் ஏதோ சண்டைலாம் போட மாட்டேன். என் பஞ்சாதியை பூ மாதிரி வச்சுட்டு இருந்தேன். ஏய் உன்னை தொட்டு அடிக்காத மாம என்ன மாதிரி உன்னை வச்சுட்டு இருந்திருப்பாங்களா யாராவது? நான் வச்சிருந்தேன். பார்த்து வீடு கட்டினேன். நிம்மதியோடு இருந்தேன். என்னோட குழந்தைங்கள சந்தோஷம் இல்லாம வெளியில் போயிட்டு விட்டுட்டு போய் சேர்ந்துட்டேன். மகளா வெற்றி பத்தி பார்த்துக்கிறீங்களா என் பசங்களை? சின்னக்கா மகளா பெரியக்கா இந்த பசங்களை பார்த்துக்கிறீங்களாக்கா? நிம்மதியில்லா கதையில போனேன். எனக்கு வண்ணத்து ராஜா மாதிரி நான் பறந்து வந்தேன் உங்களை பார்க்கறதுக்கு. இந்த மன்மத ராஜா என்னைக்கு வரேன். நிம்மதியில்லா கதையில போயிட்டு கனவுலே வரல, நினைவே வரல. என் பசங்க கனவுல கூட நான் வரமாட்டேன். அந்த நிலைமைக்கு கதியாயிட்டு எனக்கு எழுதுவே எனக்கு ஏதோ கோழி கொஞ்சம் காவு கட்டி அடிச்சாரு. நான் எப்படிக்கா வருவேன்? அக்கா ஏதோ என்னை பார்க்கறதுக்கு 16 கண்ணு வேணும். அந்த நிலைமைக்கு முடிச்சா கூட என் கண்ணு மட்டும்தான் சட்டுமே தவிர என் வாய் வார்த்தை மீறாது. சின்னக்கா இந்த தம்பி வாரி யார் கிடப்பா? ஏதோ காசுன்னு சொல்லிட்டு காசு எப்பவுமே நான் கையில் வச்சுன்னு இருப்பேன். 4000 5000 புரியுது. அந்த நிலைமைக்கு நான் தோல் செய்து நிம்மதியோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் என் பசங்களை விட்டுட்டு போயிட்டேன். ஓ பெரியக்கா மாமா என்னை விட்டு ஏன் போற மாமா? இந்த பச்சாண்ட பார்க்காத இருக்க மாட்டேன் மாமா. இப்ப எப்படி மாமா இருக்கு? என் பஞ்சாதி அனாதி ஆயிட்டாங்க. அவளுக்கு நான் தான் அப்பா அம்மா எல்லாமே நான் தான் அம்மா. அப்படிதான் நான் நினைச்சு வாழ்ந்துருந்தேன். இதை பறக்க பச்சைக்கிளிங்கள என் பச்சைக்கிளிங்களை விட்டுட்டு போய் சொல்லிட்டேன். என் இச்சைக்கிளை வாடுறா பாடிட்டே இருக்கா. சந்தோஷத்துல கதையில மாறிட்டேன். பூ பொட்டு இல்லாம இருக்க மாட்டேன். இதை பூ பொட்டு எடுத்துட்டு எதுக்கு இப்படி இருக்க? ஏதோ என் பசங்க பூ வச்சுக்கோ, ஏதோ பொட்டு வச்சுக்கோ, வெட்டி போட்டுக்கோ, பாதி போட்டுக்கோ. ஏதோ இந்த நிலைமைக்கு பூ வச்சுள்ள விட ஒரு பொட்டாச்சு வைங்க. ஏய்
இந்த மாமனை பார்க்கையில சந்தோஷம் இல்லை கதியில் ஜாதையில் மாறிட்டு இந்த அம்மன் சக்தியில் வந்த இந்த மாமன் ஏய் எனக்கு எப்போ சோறு அள்ளி போடுவேன், எப்போ எனக்கு ஏதோ கறி எடுத்துன்னு வந்துட்டா என் பிள்ளைங்களுக்கு நல்லதுவும் நிம்மதியில் கதியில் என் பசங்க பணம் இந்த நேரம்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸு பார்த்து வாங்கினேன். ஏதோ இந்த வருஷம் நார்மலாக என் பசங்க ட்ரெஸ் இல்லாமல் எனக்கு சாரி இல்லாமல் நான் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டேன். எத்தனை ஆசையில் கோட்டையாக நான் வளர்த்துருந்தேன். என்னோட ஆசையெல்லாம் மண்ணாசை ஆக்கிட்டு போய் சேர்ந்துட்டேன். இந்த மாமனோட நெஞ்சத்தை மறக்கத்தான் முடியுமா, மறந்து வாழத்தான் முடியுமா உன்னால? என்ன மாதிரி உனக்கு சந்தோஷம் தருவாங்களா? அந்த நிலைமைக்கெல்லாம் கதியான இந்த மாமன் என் பிள்ளைகளை விட்டுட்டு என்னோட சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு நான் போய் சேர்ந்துட்டேன். மாமா என்னோட முக்கிய சொந்த பந்தம் என்னோட சின்ன மாமன், என் பெரிய மாமன், என் பசங்க, என்னோட அக்கா பசங்க எல்லாமே. என் பெரிய அக்கா என்னை கூட மாட்டீங்க என்னக்கா எப்படி கொண்டுவேன் மாமா, என்னை போட மாட்டேங்க மாமா. கிழமைக்கு கதியாயிட்டேன் இந்த அம்மன் சக்திங்க. ஏதோ அதுக்கு தான் நான் பேர் சொல்லாமல் வந்தேன். அந்த அம்மன் சக்தியினோட ஆயுதமே அங்கே இருக்கும்போது நான் எதுக்கு பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மாமா. மாமா எத்தனை ஆசைப்பட்டோம், நம்ம ஆசை நிறைவேறிச்சா மாமா? நிறைவேறி மாமனுக்கு பொருள் இல்லை, நிம்மதி இல்லை, போராட்டக்கார சதிக்கார கூட்டத்தில் மாமனை விட்டு வந்தேன். என் சின்ன மாமன் நிம்மதிங்களா கதியில் அழகத்தின்னு இருக்காரு. என் பெரிய மாமன் ஏதோ காசு நிம்மதி இல்லை, காடு வாங்கானது, வீடு போகணுது, அந்த நிலைமைக்குலாம் போராட்டம் பண்ணி என் பெரியக்கா வீட்டில் நிம்மதியில் கதியில் என் பெரியக்கா காலாடி மண்ணெல்லாம் கொண்டு போய் என் மாமனுடைய ஏதோ மூத்திர மண்ணெல்லாம் கொண்டு போய் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏதோ என்னுடைய அக்கா பசங்க கொண்டு சக்திவே சக்தி வெற்றி உங்களுக்கு அந்த முருகனோட பேர் தான்டா, எனக்கு அந்த முருகனோட பேர் தான். அந்த நிலைமைக்கு இருக்கும்போது ஏதோ நான் தான் என் அக்கா பையனோட பேர் சொல்லிட்டு ஏதோ இந்த நிலைமைக்கு கதியாயிட்டு எனக்கு என்னுடைய அக்கா பசங்க, என் சின்ன அக்கா பசங்க ஏதோ ஆட்கரை இல்லை, நிம்மதி இல்லை. என் சின்னக்கா அக்கா நெக்லக்கா எங்க குட்டிமா எங்க படி உங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னா பரவாயில்லை, ஏதோ என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாழலாம், நிம்மதியோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு. மாமா மாமா யாத்த மாமா அரிக்கட்டாமல் என்னை கொண்டு போய் அங்கங்கே பார்த்து நிம்மதியில் கதையில் என் பொஞ்சாதி சந்தோஷம் இல்லை. எனக்கு ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க ஏதோ அந்த கோவிலில் போனால் அவங்க நல்லபடியாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சண்முகம் மாமா, சண்முகம் தெரியாதவனுக்கு அவர் தான் சொன்னாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த காட்டினாரு. நான் தான் வரணும், என் பஞ்சாயத்தை நினைச்சு வரணும், என் பிள்ளைங்களை நினைச்சு வரணும், இந்த பாடாப்பாட குடியை விட்டுடணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினைச்சு பார்த்தேன் சொல்லிட்டாரு. வராதே மாட்டேன், செத்து பாட்டு பாடிக்கு வந்திருக்கிறேன். ஏதோ ஆடைக்க சுத்தி பார்த்தேன், ஏதோ எல்லாம் மாபெரும் ஆடைமா இருக்குது. ஆடைக்கு பிரகாரம் மாமா இந்த ஆடைத்தை நீ கைவிடாத, ஏதோ உனக்கு கை கொடுக்கும் இந்த அம்மன் சன்னிதானத்துல. ஏதோ கற்பகா மாலா இருக்கா இந்த அம்மன் சன்னிதானத்துல. ஏதோ இந்த அம்மன் சன்னிதானத்துல நம்மளோட குலதெய்வம் உயிர் உடல் ஆவி அத்தனையும் இங்குதான் இருக்கு. ஏதோ சுத்தி பார்த்து தான் வந்தேன் மாமா. மாமா ஏதோ என்னோட ஆசையை முடிச்சு நான் பட்ட அவதியை பார்க்க வந்துட்டீங்க. ஏதோ என் பஞ்சாயத்தினுடைய ஏதோ கையினால் சோறு வாங்கி சாப்பிட முடியாத பாவி ஆகிட்டு, ஏதோ வாழ்ந்து வாழாத செத்து சாகாத போய் செஞ்சுட்டு என் பிள்ளைங்களை விட்டுட்டு பட்டே
என் தங்கமே. இந்த சீமை என் வீட்டில் எடுத்த பசங்களான்னு சொல்லிட்டு பிஞ்சோட பூவோட விட்டுட்டு போய் செஞ்சுட்டு இந்த நிலைமைக்கு கதியாக்கி எனக்கு சந்தோஷம் இருக்குல்லையே. உக்க வரலையா நான் பார்க்கல. ஏய் உங்கள் தங்கச்சி வரலையே நான் பார்க்க. என் சங்கடம் வரலையே நான் பார்க்க. மணக்கோட்டை கட்டி ஏதோ அந்த மாடி வீடு கட்டி எங்கள் மாமா மரண கதையாயிட்டு என் அமர்த்துக்கு வந்த உன்னுடைய மாமன். ஏய் எத்தனை ஜென்மம் ஆனாலும் இந்த மாமா மாதிரி உன்னால் பார்க்க தான் முடியுமா, பார்த்து வாழ தான் முடியுமா? உன்னை முன்ன வீட்டு பின்னாடி கசிச்சு இந்த மாமன் என் பிள்ளைங்க தூக்கிட்டு இருப்பாடு உன் கையில் நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷத்தை யார் தரப்போறா? எனக்கு 8 மாதம் ஆகுது உங்களோட நான் சந்தோஷமாக இருந்தேன். இன்னைக்கு 2 மாத காலமாக சந்தோஷமே இல்லாத கதியில் ஆளாயிட்டு என்னை தூக்கிட்டு எடுத்துட்டு பிடிச்சிட்டு இருக்கிறத விட என் மாமா அக்கா ஏதோ எவ்வளோ ஆனாலும் நான் காப்பாற்றுறேன்னு சொன்னீங்க மாமா. அக்கா எவ்வளோ ஆனாலும் சின்னக்கா பெரியக்கா எவ்வளோ ஆனாலும் உனக்கு நான் காப்பாற்றுறேன்னான்னு சொல்லிட்டு ஏதோ இல்லாத போய் சந்திச்சுன்னு எத்தனை திசையில் காப்பாற்றியோ என்னோட உயிர் பழக்கலையே. அக்கா அக்கா பெரியக்கா சின்னக்கா என்னை விட்டு போவாதீங்கக்கா. உங்களை விட்டு நான் மறக்க மாட்டேன், மாறவும் மாட்டேன். இந்த தம்பி எப்பவுமே உங்க கூட ஏதோ பொண்ணு கம்மியாக தான் நான் இருக்கேன். சத்தியமா வந்து வெங்காயமா வந்து அக்கா அக்கா இந்த தம்பி சொல்றது உனக்கு ஏறல இல்லையா? ஏதோ இந்த அமர்சனி தான் நான் இருப்பேன். ஏதோ என்னோட இடத்து எண்ணத்தின் பிரகாரம் உங்களோட இடத்து எண்ணத்தின் பிரகாரம் நான் நிறைவேற்றி தரேன். ஆனால் இருந்தாலும் சரி நான் எடுத்த எண்ணத்தின் பிரகாரம் எங்கள் அப்பா பண்ணாப்பார் அந்த காட்டில் அந்த நாகஜோதனோட விசுவாசம் தான் நான் செத்தேன். புரியுதாலையா? பழி வாங்கிட்டு வீடு கட்டி வாசல் கட்டி உங்கள் அப்பனோடைய அறிவுரைகளை நிம்மதி இல்லை. என்ன எங்கள் அம்மாவும் நிம்மதி இல்லை. ஏதோ அம்மாவை கொண்டு வரத்தானே, ஏதோ அம்மா கொண்டு வரத்தானே. எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா ஏதோ அம்மாவை பார்க்க முடியாது பாவையாக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சுட்டுருப்பேன். ஏதோ அதனால தான் நிம்மதிகள் கதியில் ஆளாயிடுச்சு. அந்த நாகதேவியோட குறைபாடு தான் நம்ம வீட்டில், இது என்னோட வீட்டில். புரியுதாங்க மாமா? மாமா அந்த பர்தேசி பயிடுங்க இந்த நிலைமைக்கு கதி பண்ணிட்டானுங்க. நாளைக்கு பேசி சரிக்கிறவங்கள போராட்டம் பண்ணி நிம்மதிகளா கதியில் ஆளாக்கிட்டானுங்க. ஏதோ அந்த அளவேல போறவங்க இலையில போயிட்டு நிம்மதிகளா கதியில் பண்ணிட்டானுங்க. அந்த ஆளுக்கு கையில. புரியுதாங்க மாமா? ஏதோ நம்ம குடும்பத்துக்கு எடுத்தவனுங்க நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த நிலைமைக்கு உன் குடும்பத்துக்கு எடுத்தாடுங்க, என் குடும்பத்துக்கு எடுத்தேன். என் குடும்பம்னு சொன்னாக்கா அந்த நாகஜோட விசுவாசம் தான் என்னோட குடும்பத்தையே அழிச்சிச்சு. புரியுதாங்க? என்னோட உயிரே கொண்டுடுச்சு. புரியுதாங்க? இருக்கிறது வத்தையா இருக்கிறடா ஒப்ப செய்த பாவத்தின் பிரகாரம் ஏதோ ஒன்று தண்டனை அனுபவித்திருக்கிறேன். நானும் போக பாதை வரும் பாதை நார்மலான பாதையில நானும் அந்த வாகனத்தில் போகும்போது ஏற்றிட்டேன். அதோட சரி என்னோட உயிர் உடல் எல்லாமே அது எப்படி ரசிச்சுச்சோ அதே மாதிரி என்னோட உடல் உயிர் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு மாமா, சோளத்தக்க மாதிரி. புரியுதா இல்லையா? சக்தி இல்லை, சக்தி இல்லையே, நடக்கிறது கூட சக்தி இல்லையே. அக்கா 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 அந்த நிலைமை பிரகாரம் கதி ஆயிடுச்சுன்னாக்கா என்னோட வேதனை பக்கம் வந்துட்டு வேதனை பிரகாரம் என் பிள்ளைங்களோட சோதனையை நீங்கள் பார்த்துக்கோங்க. என் பிள்ளைங்களுக்கு கல்வி சான்றிதழ் தந்து என்னோட சின்னக்கா பசங்க பொண்ணுங்களுக்கு கல்வி சான்றிதழ் தந்து அவங்களை ஒரு அதிகார தொழிலுக்கு கொண்டு போகிறேன். புரியுது மாமா? ஏதோ உன் பிள்ளைங்களும் சரி ஏதோ சக்தியும் சரி வெற்றியும் சரி நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி சந்தோஷமாக இருக்க வை. நான் மீண்டும் ஒரு அதிகார தொழிலுக்கு கொண்டு போகிறேன். புரியுதா? என்னோட அக்கா பசங்க பெரிய அக்கா பசங்க
என் சின்னக்கா பசங்களுக்கு ஏதோ நர்ஸ் ட்ரைனிங்கே விட்டு நான் காப்பாத்துறாக்கா சரிங்களாக்கா ஏதோ என் பசங்க ஏதோ மாமனை கேட்டேன்னு சொல்லு அம்மாவை இட்டு வந்திருந்தா நான் பார்த்துருக்குவேன் அம்மாவை இட்டு வரலைக்கா பாபா அந்த அம்மன் அல்வா சொல்றது அம்மாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு போ அவங்க காலடி பட்டுச்சுன்னா நிம்மதி இருக்கும் அந்த வீட்டுல இருக்க வேதனை தீர்க்கும் ஏதோ செல்வாக்காரங்களுக்கு நினைக்காதம்மா எத்தனையோ பேச்சு எத்தனையோ யோசனை எனக்கு மாமா இப்படி கஷ்டப்படுறேன் மனசு வேதனை ஏதோ நிம்மதியில் கதியில் ஆளாயிட்டு அந்த இடத்துல நான் இன்னும் 11 நாள் தான் இருப்பேன் உன்னால முடிஞ்சா அந்த 11 நாளுக்கு தான் அந்த அம்மா கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணாங்க சதிகாரங்க இடத்துக்கு அந்த இடத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டு சந்தோஷம் இல்லா கதியில போய் ஏதோ நிம்மதியில்லா கதியில ஆளாட்டின இருப்பார் ஏதோ அந்த கரூர்ல புரியுதானே ஏதோ அந்த கருப்பண்ண சாமி கையில காது குத்தாத கையில புரியுதானே அந்த நிலைமைக்கு கதியா இருக்கு அந்த இடத்துல இருக்க வேதனை ஏதோ என்னோட அக்காவுடைய ஆடை ஏதோ எங்க அக்கா பசங்களுடைய ஜட்டி கொண்டு போய் உன்னோட காஜா கொண்டு போய் ஜட்டி கொண்டு போய் செஞ்சாங்க புரியுதானே அந்த நிலைமைக்கு ஒரு டேரக்ட் அவ்வளோ ஒரு டேரம் இல்லை உனக்கு அந்த நிலைமைக்கு இது எங்க வலிக்கும் ஏதோ இன்னும் ஆரம்பம் இப்பதான் ஆரம்பிச்சு இதை பிரகாரம் பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ மாமா ஏதோ எங்க அப்பாவுக்கு ஏதோ உச்சி உடல் எல்லாமே நிம்மதியில் கதியில் ஆளாக்கிட்டு புரியுதா தூக்கம் இல்லை சந்தோஷம் இல்லை ஏதோ காசு கிடைக்கல நிம்மதியில் கதியில் போயிட்டே இருக்குது எடுத்த இடத்தின் பிரகாரம் நிறைவேற்ற முடியல இந்த மச்சாட்டால மாமா இப்ப அது ஒரு வழிகாட்டின பாதையில அக்கா பெரியக்கா எங்க அம்மன் அப்பா சொல்றேன் அம்மா கொண்டு போய் அப்படியே அம்மாவுக்கு காமிச்சு கொண்டு வாங்க புரியுதா பெத்த அப்பாவும் வருது ஏதோ கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை வெறுத்து மண்ணோட மண்ணா போயிட்டு கட்டிய பத்தாதி வருது ஏதோ பெத்த பிள்ளைங்களை வெறுத்து போய் நான் போய் சேரல ஏதோ அஞ்சோட பிஞ்சோட அப்பா செஞ்ச அத்தரவு தான் இந்த நிலைமைக்கு கதியாக்கிச்சு ஏதோ உனக்கு வேணும்னா அந்த அம்மன் அருவா சொல்ற சொல்லி ஏதோ அப்பா பண்ண தவறுக்காக்கா ஏதோ பெரிய கட்சி தான் அது பரிகாரம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அந்த அம்மன் அருவா சொல்றது பேர் கையில் நான் பேசிட்டு இதை பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அக்கா 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 சின்னக்கா பெரியக்கா தம்பி போய் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நீ புரிய வச்சுட்டு போயிடுவோம்மா மற்ற எதுவுமே எனக்கு தேவைதாம்மா ஊர் உலகம் 1000 பேசினாலும் சரிமாம்மா நீ உத்தவி தானே எனக்கு அதெல்லாம் இல்லைம்மா நீ கையெல்லாம் இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை நான் போயிட்டேனே நீங்க செய்யுங்கடான்னு கையெல்லாம் இல்லை அத பாதி பசங்களே என் பக்கத்துல கூட வந்து நிக்கலையே நான் என்னால சொல்லிருக்கூட யாருக்கிட்டே என்னால அளவு முடியலையா மாமா எங்க பாபா இருக்காங்க எங்க பெரியவங்க இத்தனை வருஷம் மறைச்சிட்டு காகத்தமா ஆகாதா என்னால அவங்க எல்லாரும் பிரிச்ச மாதிரி ஆயிடுவாங்க அம்மா 1000 ஜென்மே இருந்தாலும் ஏதோ என் மாமாங்க உன்னை கைவிட மாட்டாங்க எங்க அப்பாங்க உன்னை கைவிட மாட்டாங்க அவங்க கைவிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா இந்த அவங்க பகையாளி ஆக மாட்டாங்க பட்ட பிள்ளைங்க எட்டாளா அதுக்குள்ள பார்த்தவங்க கை எட்டிச்சுல எடுத்து எதுவும் எட்ட மாதிரியே தெரியும் பாப்பா நம்ம மற்றவங்கள நம்பி போயிருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருக்குமோ என்னவோ தெரியலையே பட்டுகளை எதுக்கு நம்பி போறேன் இப்போ எதை நம்பி வா என் மாமனை நம்பி என் அப்பாவை நம்பி இரு எவனையும் நம்பாத அந்த இடத்துல ஏதோ வாழ்ந்து வாழாத செத்து சாவாத போயிட்டு இந்த சரித்திரம் படித்தவன் மாமன் ஏதோ அந்த அம்மன் அருளாக்கு சொல்கிறது அம்மா கையில் நான் பேசிட்டு ஏதோ என் பிள்ளைங்களை பற்றி பேசிட்டு நீங்கள் தாம்மா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கையில் சொல்லி எங்கள் அப்பா எங்கள் மாமா கையில் சொல்லிட்டு நீ தான் பார்த்துக்கணும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தீர்த்துக்கணும் வெற்றி வெற்றி சத்தி மாமியை பார்த்துக்கிறீங்களாடா
மங்களா மாமியை பார்த்துக்கிறீங்களா மங்களா வரமாட்டேன் இந்த பாபு சின்ன சரி பண்ண மடி என் பெரிய குட்டி சின்ன குட்டி சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன். எங்கள் மாமி பார்த்துக்கிறீங்களா? யாருக்கும் பயப்படாது. யாரும் இருந்து என்ன லாபம்? எங்கள் அக்காவில் இருக்காங்க பாரு, என் மாமா சின்னப்பா பார்க்க அவங்கள எல்லாமே வாழ்ந்துக்கணும். புரியுதானே? யாரையும் நம்பாத. நீ யாரும் நான் கையாண்டு விட மாட்டேன். அந்த நிலைமைக்கு என் மாமா கைகள் மட்டும்தான் உனக்கு எல்லாமே செய்வாங்க. எங்கள் அக்கா பெரிய கட்சி தான் எங்கள் அக்கா பசங்க. புரியுதானே? வாழும். உன் பெரிய மாமனை கூட நம்பி வாழாது. புரியுதானையா? புரியுதா? இந்த உங்கள் சின்ன மாமனை நம்பி உங்களோட சின்ன தங்கச்சியோட புருஷன் நம்பி வாழாது. புரியுதானையா? என் மாமனை நம்பி வாழ்த்துக்கோ. வாழ்ந்துட்டு நல்லபடியே இருந்துக்கோ. 8வது கடியில் எதை நான் போய் செஞ்சுட்டு 10வது நேரத்தில் நீ பற்றி எரிஞ்சிட்டு வந்து என்னோட வார்த்தைக்கு வந்துச்சு. இப்போ கூட எனக்கு வாந்தி வர அப்படிங்குது. பூப்பொடி மாதிரி பூப்பொடி மாதிரி ஒன்று வளர்த்துது. பூச்செடி மாதிரி ஒன்று வளர்த்து எல்லாம் கெடுத்து நாய் ஒன்று சொல்ல பேரோட சொல்ல வச்சுட்டு போயிட்டு மாமா இருக்கும்போது நீ மன கலக்காது மதி கலக்காது. மாமா ஹலோ அக்கா பெரியக்கா சின்னக்கா அக்கா பார்த்துட்டு என் பஞ்சாயத்தையே பட்டு அப்புண்டு அப்பு யாரு போச்சு கைவிடு அவருமா